செலுத்துகிறோம் ஆண்டவரே. சபையாராய் சேர்ந்து பிள்ளைகளை நாங்கள் ஆண்டவரே ஆறுதல் படுத்த ஆசீர்வதிக்கிறோம். நீர் ஆறுதலின் தெய்வம், எல்லோடு கூட இருந்து வழிநடத்துவீராக. பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. நீங்க செஞ்ச எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் இவர் செஞ்ச எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக திருச்சபைகளை கட்டியிருக்கிறாங்க, அநேக இடங்களில் ஊழியர் செய்திருக்கிறாங்க ஆண்டவரே. ஊழியக்காரனுடைய பாதங்கள் வெளியேறப்பட்டது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நடந்து திரிந்து அநேக திருச்சபைகளை கட்டியிருக்கிறாங்க, அநேகருக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. நாங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அற்புதமான காரியத்தை ஆண்டவரே இந்த ஐயா செஞ்சிருக்கிறாங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தாயில் கருவில் உருவாக்குவதாகவே தெரிந்து கொண்டு இந்த மகனை ரட்சித்து ஆண்டவரே இந்த மகனை ஆசீர்வதித்து இந்த மகனை நன்மையினாலே மட்டுமாக தடைகளை நீக்கி கற்றாது எவ்வளோ பெரிய காரியங்களை அதிசயமாக நடத்தி வருகிற என் தேவன் தான் கற்றாரு. அவர்களுக்கு நல்ல சரீர சுகத்தை கொடுத்து கற்றாரு. சமுத்திரத்தின் மகிழை யாவையும் உண்டாக்கினவர் அவர் என்றென்றைக்கு உண்மையை காக்கிற தேவனாய் இருக்கிறார். சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது அழகா எழுதுறாரு பாருங்க. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறாராம். அல்லேலூயா. பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறாராம். கட்டுண்டவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? விடுதலை ஆக்குகிறார். இன்றைக்கு பலவிதமான கட்டுகளை அகப்பட்டிருக்கலாம். நீங்க எது செய்தாலும் அது உங்களுக்கு நஷ்டமா இருக்குதா? நான் வாங்குற சம்பளம் எல்லாம் புத்தலான பையில போட்டு கொண்டிருக்கிறேன், விரயமா போயிட்டு இருக்குது, கையில எந்த பணமும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? சமாதானம் இல்லையா? சந்தோஷம் இல்லையா? நிம்மதி இல்லையா? ஆசீர்வாதம் இல்லையா? தூக்கம் இல்லையா? பலவிதமான போராட்டங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கிறதா? இன்றைக்கு நீங்க போகும்பொழுது அது எல்லாத்தையும் கர்த்தர் விடுதலையாக்க விரும்புகிறார். சொல்லுங்க பாப்போம். ஏதோ உதவிக்காக நீங்க வருது, அவர் ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் வாஞ்சியாய் ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறாராம். உங்களிடத்திலிருந்து கர்த்தர் எதிர்பார்த்திருக்கிற காரியம் ஒன்னே ஒண்ணுதான், உங்களுடைய இருதயத்தை திறந்து கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவாராக. தேவன் தாமே இந்த காலை வேளையிலே இந்த புதிதாக வந்திருக்க ஒரு சின்ன பையன் இருக்க பக்கத்துல பழைய ஆளுக்கெல்லாம் நம்மளை யாருன்னு தெரியும் மொட்டை அடித்து இருக்கிறது. அவருக்கு என்ன சும்மா சும்மா பார்த்தாப்புல சரி புது பையன் சின்ன பிள்ளைகளே இந்த வயசுல என்ன பண்ணோம்? இயேசுவை நீங்கள் துதிக்கணும். அல்லேலூயா. இந்த சிறு வயதிலே நீங்கள் என்ன பண்ணா? ஆண்டவரை பிடித்து கொண்டால் என்ன பண்ணா? நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. தேவன் நாமே உங்களை நன்றாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாம் எடுத்துக்கொள்வோம் இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த புதிதாக இந்த சபையின் சார்பாக எங்கள் சங்கத்தின் சார்பாக வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. தேவன் தாமே வந்திருக்கிற புதிதாக வந்திருக்கிறது கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்படியாக வெளியூர்லேருந்து அந்த திருச்சியிலிருந்து வந்திருக்காங்க சொன்னார்கள். அப்படியாக அவர்களையும் அவருடைய ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அப்படியாக இந்த திருப்பூர்ல இருந்து அப்படியாக சிலர் வந்திருக்கிறார்கள். நம்ம பாஸ்டருடைய அவர்களுடைய அக்கா பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களையும் இந்த நாளிலே நாங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. எங்கள் சங்க சார்பாக செயலாளர்கள் மற்றும் பொருளாளர்கள் எல்லாரும் வந்திருக்கிறார்கள். அப்படியாக எங்களுடைய மனதை எடுத்துக்கொண்டு இந்த நிறுவனர்கள் திருச்சியிலிருந்து அவர்கள் பல வருடமாக எங்களோடு வந்து இந்த சங்கத்திலே இந்த நினைவு நாளில் அவர்கள் அப்படியாக சில காரியங்களை எங்களுக்காக உதவி செய்வார்கள். கர்த்தர் அவர்களையும் அவர் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கட்டும். தேவன் தாமே இந்த நாளிலே எங்களுடைய தகப்பனுடைய 11வது நூற்றாண்டை வைத்திருக்கிறோம். 11வது ஆண்டை நினைவு நாளாக வைத்திருக்கிறோம். தேவன் அந்த நாளிலே கர்த்தர் கிருபை செய்திருக்கார், சோதரிக்கிறோம். நானும் என் மகனுமாக இங்கே வந்திருக்கிறோம். தேவன் தாமே காலையிலே அவருடைய திருச்சி பட்டணத்திலே நான் திருச்சியில் இருக்கும்போது அவரும் திருச்சியில் என்னோட கூட இருந்தார்கள். கிட்டத்தட்ட 89 வயதிலே அவர்கள் திருச்சி பட்டணத்திலே மரித்து போனார்கள். அவர் இங்கே அடக்கம்படியினால திருச்சியில் கன்சர்னில் நாங்கள் இந்த வருடமாக வந்து அந்த நினைவு நாளை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினாலே முடிந்ததை நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே சில காரியங்கள் அவருக்காக நினைவாக சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு 6 வருடமாக எங்கள் சங்கத்திலே சில காரியங்கள் எதிரிகள்
மற்ற காரியங்கள், கோர்ட்டில் பிரச்சனைகள், அநேக பிரச்சனைகள் மத்தியிலே எல்லாவற்றையும் பூட்டும்படியாக இருந்தாலும் மனிதன் கர்த்தர் தேவன் அப்படியாக இந்த சூழ்நிலையில, ஒன்றுமில்லாத சூழ்நிலையில இந்த முடிந்த அளவுக்கு கர்த்தர் இந்த நாளில் இந்த காரியங்களை செய்திருக்கான்னு சொன்னால் மகா பெரிய பெருமைகள். அல்லேலூயா. எனக்காக சிலர் பார்க்கிற வேலையிலே இன்னைக்கு கோயம்புத்தூர்லேருந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பினார்கள். அங்கே பத்திரிகையிலே நாங்கள் அறிவிப்பு கொடுத்துருந்தோம், அது வந்திருந்தது, மதுரையில் போட்டிருந்தார்கள் வந்திருந்தது. ஒருத்தர் சொன்னார், என்னுடைய நாங்கள் இதில் திருநெல்வேலியிலிருந்து சொன்னார்கள், இல்லை நாங்களும் போடுகிறோம் என்று சொன்னார்கள், நாங்கள் பெரிய போட்டாவாக போடுகிறோம்னு சொன்னார்கள். சரி, நீங்கள் போடுங்கள் என்று சொன்னார். கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ண சொன்னா, நம்ம கொடுக்கிற வேலையிலே கர்த்தர் நமக்கு இல்லாத சூழ்நிலை அவர் எங்காச்சும் கொடுக்க வைப்பார். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய வாங்கணும். ஐயோ, ஆண்டவர் நமக்கு கொடுக்கல, அப்படி நீங்கள் கொடுங்க. எங்கேயாச்சும் ஆண்டவர் உங்களுக்காக என்ன பண்ணா அவர் திறக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவன் அப்படியாக வருடம் மூலமாக கேட்டேன், பாஸ்டர் இடத்துல கேட்டேன், என்ன செய்யலாம், அவரு சபையை பற்றி தெரியும், நமக்கு தெரியாது. நம்ம என்னைக்காச்சும் பிரசங்கம் பண்ணிட்டு போவோம், அவ்வளோதான். அல்லேலூயா. அவர் சொன்ன மாதிரி பார்க்கிற வேலையில அவரே எல்லாம் சொல்லிவிட்டா நான் திருப்பி சொல்லக்கூடாது. இயேசு ஒரு இடத்துல சொல்லுகிறார், நரிகளுக்கும் எல்லாத்துக்கும் என்ன பண்ணா இடம் உண்டு படுக்கிறதுக்கு, ஆனால் மனசுக்கு பாந்துக்கு என்ன பண்ணா இடம் இல்லைன்னு சொன்ன. அல்லேலூயா. காலைகளில் அப்படியா பாசு சொன்னது போல எத்தனாயிரம் லட்சக்கணக்கான கோடிகள் சொத்துக்களுக்கு கொடுத்திருந்தாலும் இன்னைக்கும் என்ன பண்ணா வாடகை வீட்டில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம போகிற வேலை, இன்னைக்கு நான் மறித்தால் என்னோட கூட அந்த வீடு வருவார், எத்தனை கோடிகள் இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்கு நல்லது செஞ்சு அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணலாம், சம்பாதிப்போம். அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு. அதனால வீடு வேண்டான்னு நான் சொல்லவில்லை, பரவாயில்ல. ஆண்டவர் இப்பொழுது என்ன கொடுக்க வேண்டும் என்று தெரியும். என்னுடைய மகன் என்னிடத்துல எதையும் கேட்க மாட்டான். நான் கொடுத்தாலும் எதுவும் வாங்கி கொடுவாங்க, எதுவும் அப்படி இல்லையே இப்படி எதுவும் கேட்க மாட்டேன். நல்ல அறிவான ஒரு மகனை கொடுத்துருக்காட்டு. அவனுக்காக அடிக்கடி நான் ஜெபம் பண்ணுறோம். என் மனைவி இறந்து கிட்டத்தட்ட 70 வருடம் ஆகிவிட்டது. இருந்தாலும் ஒரே ஒரு மகன் தான், அவனுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறோம். அவனுக்கு தெரிஞ்சதையும் ஜெபம் பண்ணுவான், தெரியாமலையும் ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் எந்த குறை இல்லாமல் அவனையும் வைத்திருக்கா, எனக்கு எந்த குறையும் அவன் வைக்கவில்லை, எந்த பிரச்சனையும் கர்த்தர் அப்படியாக வைத்திருக்கார். அல்லேலூயா. எனக்கு சொத்தை விட நம்ம உலகத்தில் ஒரு அருமையான ஒரு மகனை கொடுத்துருக்காரு. அதான் ஒரு பெரிய பாக்கியம். அவன் திடீரென்று ஒரு பெரிய கோயம்புத்தூர் ஒரு பாசத்தை போய் ஆனஸ்தானம் கொடுக்குறேன்னா, என்னப்பா தம்பி உங்கள் அப்பா இருக்கிறாரு, புதிய பேர் நீ இன்னும் என்கிட்ட கேட்குறாரு. அவர் கொஞ்ச நாள் போச்சு, சரி வா என்ன கொடுக்குறாரு. திடீர்னு அவர் ஒரு நாள் சொன்னார், நீங்கள் எனக்கு தான் ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னு சொன்னான். நிறைய பேர் இருக்கா என்னை விட, நீ ஏண்டையான்னு. அப்புறம் நான் திருச்சி போனது, கோயம்புத்தூர் திருச்சியில் காவியத்தில் தண்ணி ஓடினது, யாரை கூப்பிட அவருக்காக கொடுத்து விட்டு அதே கல்லணையில் அவருக்கு நல்ல சாப்பாடை வாங்கி கொடுத்து கூட்டி கொண்டு வந்தேன். அல்லேலூயா. தேவன் அப்படியாக நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ அதே நம்ம பிள்ளைகள் நம்மை பார்த்து நடந்து கொள்வார்கள். அல்லேலூயா. இதுதான் அது ஊழியக்காரன் விசுவாசி என்று. நாம் நடக்கிற எண்ணிக்கை இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு நாம் எப்படி நடக்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறவர்கள் பிள்ளைகள் என்ன பண்ணா நம்மை பின்பற்றி அப்படியாக வரும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட தேவன் நமக்கு நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தீமைகளிலும் நல்லவராக இருப்பார். நமக்கு ஒரு தீமையான காரியம் கசப்பு இல்லைன்னா சில நேரத்தில் நம்ம நல்லா இருக்காது. கசப்பு வருகிற வேலையில நான் கர்த்தாவே உனக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதிலே உனக்கு ஒரு வழியை காட்டுவார். அல்லேலூயா. இதுதான் மிகவும் 4 பேரை தூக்கி 3 பேரையும் போட்டார் அக்னியில பார்க்கிறவில்லை. என்ன பண்ணா ஒரு ஆளு தேவதூதன் வந்தாங்க. அல்லேலூயா. அதே மாதிரி அவனை தூக்கி போட்ட குண்டாட்டா போட்ட பைபான்கள் என்ன பண்ணா மரித்து போனார்கள் என்று பார்க்குற அந்த அக்னியோட அனல். தேவன் எப்பொழுதும் நம்மளுக்கு என்ன பண்ணா எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் எல்லாவற்றையும் அனுபவத்திலே கடந்து போக முடியாத வைக்கிற வேலையிலே அதை நன்றாக சோதரித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு தீமையான காரியங்கள் அந்நியர் மூலியமா வந்தது. எப்படி ஆயிரம் என்ன பண்ண சொல்றேன், அங்கே தள்ளிட வேண்டும், இப்படி தள்ளிட வேண்டும், போலீஸில் அதை பண்ண வேண்டும். நான் எதற்கும் கவலைப்படுவேன். எல்லாவற்றையும் ஆண்டோட சோம் பண்ணுவேன். கர்த்தே நிச்சயமாக இது வரைக்கும் கைவிடவில்லை. அல்லேலூயா. அதனால தான் உங்களுக்கு முன்பாக நான் நினைக்கிறேன். நாமத்துக்கு மகிமையுண்டா. எந்த சூழ்நிலையிலும் எதுக்கு நீங்கள் கலங்காதீர்கள். அல்லேலூயா.
ஒரு 2 கையத்துக்கு ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனையை உருவாகி ஆண்டவர் உங்களுக்கு தெரியும், அதை நீ எனக்காக நான் நின்று யுத்தம் செய்ய என்று சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாக யுத்தம் செய்ய. சங்கீதம் 34 பார்க்கிறவில்லை 14-12 நினைக்கிறேன். நீதிமான்களுக்கு என்ன பண்ணா அநேக துன்பங்கள் உண்டா. அல்லேலூயா. அந்த துன்பங்கள் மத்தியில் என்ன பண்ணா கர்த்தர் நின்று விடுவிக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே அதே மாதிரியாக தேவன் என்ன பண்ண சொன்னா அவர் விடுவிக்கிறார். ஐயோ இப்படி வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்து ஏதே பற்றி நீ கவலைப்படாத. அல்லேலூயா. ஆண்டவர் உனக்காக நிற்பார். முன்னுக்கு வந்து என் மகனை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை, என்னுடைய மகளை தொடுவதற்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி என்ன பண்ணா அவர் முன்பாக நின்று என்ன பண்ணா உன்னை விடுதலை செய்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நேரங்கள் கடந்து போய் நான் சுருக்கமாக முடித்து விடுகிறேன். பிரசங்கி புஸ்தகத்திலே 7வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2வது வசனம் 3வது வசனத்தை நீங்கள் வாசிங்கள். அடுத்தது 8வது அதிகாரத்தை அதே தமிழ்நாடு சங்கத்திலே வந்து 35 வருடமாக 37 வருடமாக இருந்தது. இது வெள்ளக்காரர்கள் இந்த சங்கத்தை உருவாக்கப்பட்டவர்கள் உருவாக்கி மறித்தது பின்பாக தகப்பனார்கள் அவர்களே ஒரு பொறுப்பெடுக்க சொன்னார்கள். சிலருக்கு அப்பா காலத்திலே பிடிக்கவில்லை. அந்த சூழ்நிலை மத்தியிலும் பார்க்கிற வேளையிலே பிரச்சனைகளும் உருவானுச்சு. சங்கத்திலே பொருளாதாரங்கள் குறைவாக இருந்தது. அப்போ தாய் நாங்கள் சின்ன பிள்ளைகள். அப்போ என் தாய்கிட்ட கேட்டார்கள், இந்த சங்கத்தை வெள்ளக்காரத்தனால கோடிக்கணக்கான சொத்துக்கள் வைத்துவிட்டு போயிருக்கார்கள், பிரச்சனை இருக்குது, நம்ம நிலங்களை விற்கலாமா அந்த வீட்டை விற்கலாமா என்று கேட்டார்கள். என் தாய் சொன்னார்கள், நீங்கள் எது வேணாலும் செய்யுங்கள், நான் எதுவும் கேட்கவில்லை என்று சொன்னார்கள். வருத்தப்பட்டு சண்டை போடுவார் எது போடுவார் என்று சொல்லியில்லை. பின்பாக அவர் கொடுக்க முடியும் என்று சொல்லி அந்த கணவன் மேலே அவர்களுக்கு என்ன பண்ண நம்பிக்கை இருந்தது. அதபடியாக வீடுகள் வாசல்கள் எல்லாம் விட்டு என்ன பண்ண அந்த சங்கத்துக்காக செலவு செய்யாமல் கோர்ட்டுக்காக மற்ற காரியங்களுக்காக செலவு அன்னைக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணது இன்னைக்கு கோடிக்கணக்கில் இருக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இன்னும் அந்த பணத்தை என்ன பண்ணாதுன்னா ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியும். இன்னும் இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலும் என்ன பண்ணா கடந்து போய் கொண்டு இருக்கிறது. இருந்தாலும் என்ன பண்ண சொன்னா எதை குறித்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம கவலைப்படவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருந்து கொண்டு இருக்கிற வேலையில தான் இங்க பார்க்கும்போது ஒருத்தன் எழுதுகிறான் பக்தன் பார்க்கிறவர்களே, கல்யாண வீட்டுக்கு போவதை காட்டிலும் துக்க வீட்டுக்கு போவதுதான் நம்ம ஞானமே பிறக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். நீங்க அதுதான் மிக முக்கியம் வாழ்க்கையில். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்ன பண்ணா அந்த உலகத்திலே நாம எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்கு பயப்படுற பயமே என்ன பண்ணுதுன்னா ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி என்ன பண்ணா நீதிமொழிகள் 1:4 என்று நினைக்கிறேன். அதில் பார்க்கிற வேலையில் எடுத்து வாசிங்கள். நீதிமொழி 1வது அதிகாரத்தின் 4வது அதிகார வசனமா 5வது வசனம் வாசிங்கள். கர்த்தருக்கு பயப்படுற பயமே போதும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன பண்ணா ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லுகிறது. நான் திருச்சி பட்டணத்தில் இருக்கிற வேலையில ஸ்ரீரங்கத்தில் யாரும் உள்ளார போய் என்ன பண்ணா இயேசுவை பற்றி அறிவிக்க முடியாது. அப்படியாக நானும் சீனியர் அப்படியாக நடந்து போய் கொண்டு இருக்கிற வேலையை அவர் கிட்டார் போடுவார். கிட்டார் வைத்து கொண்டு போகிற வேலையிலே அப்படியே அந்த மியூசிக் போட்டு கொண்டு போனால் யாராச்சும் இயேசுவை பார்த்தவர்கள் கூப்பிடுவார்கள்னு சொல்லி அப்படியே தெருவில் போயிட்டு இருந்தால் எல்லாம் இந்து என்னை மெட்ராஸ்லேருந்து என்னை கூப்பிட்டார்கள். இந்த ஸ்தாபனத்தில் அசம்பிளி கார்டில் நானும் வந்தேன். இந்த இது அவர் கூட எங்கே பார்த்தாலும் என்ன பண்ண நாம் பிறந்த ஊர்லேயே போய் என்ன பண்ணா இது என்ன எங்கே பார்த்தாலும் ஹிந்து சிலைகளாக இருக்குது, நம்மளை கூப்பிடுவார் என்று சொல்லிட்டு நான் கொஞ்சம் சங்கடப்பட்டேன். போய்கொண்டு இருக்கவில்லை அந்த கோபுரத்துக்குள்ளாக பார்க்கிற வேலை ஒரு வீடு இருந்தது. ஒரு கிறிஸ்டின் அவர்கள் என்ன எல்லாம் வெளியே வந்து பார்த்தாரு. பார்த்த உடனே என்ன பண்ணா அந்த பாஸ்டர் அப்படியாக இந்த கிட்டாரை போட்டு அப்படியே போயிட்டு நடந்து போய் கொண்டு இருந்தா ஐயா கொஞ்சம் வாருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சந்தோஷம். பார்த்த உடனே எங்கள் 2 பேர்த்தையும் கூப்பிட்டாங்க. அன்னைக்கே அந்த வீட்டில் போய் என்ன பண்ண சொன்னா பேசி கொண்டு இருந்தோம். அப்படியாக பார்க்கிற வேலையில் அவங்களுக்கு சொந்த வீடு. ஐயா நீங்கள் வேணால் வாங்க வாரம் இங்கே ஜோம் நடத்துங்க, கூட்டம் எங்களுக்கு தெரிந்தவங்க இருக்காங்க, நாங்கள் எதனா பல காலமாக இருக்கிறோம் வாருங்கன்னு. அந்த இடத்துல நடத்த முடியாத இடத்துல சுருக்கமாக சொல்கிற நேரம் இல்லை
நம்ம கூட்டத்தை நடத்த ஆரம்பித்தோம். அதில் இந்துக்களும் ரோமன் கேத்தலிக்காரங்களும் வந்தார்கள். அவர் கொஞ்ச நாள் ட்ரெயினிங் கொடுத்து விட்டு அவர் சபையை பார்க்க போய்விட்டார்கள். நான் நடத்தி கொண்டிருந்தேன். அப்படியாக ஒரு சபையை என்ன பண்ண அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணாங்க, வெளியே இடத்த வாங்கி ஒரு சபை இதே போல என்ன பண்ண ஒரு இடத்துல உருவாக்கணும். அல்லேலூயா. அந்த சபை இன்னும் நல்லவர் நடந்து கொண்டு இருக்கிறது. இது ஏன்னு சொல்றேன்னு சொன்னா, உலகத்திலே கர்த்தருக்காக நம்ம இறங்கி செய்கிற காரியங்கள் இருக்குது பாருங்க. அதை விட இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லை. நீங்கள் பணங்கள் சம்பாதிக்கலாம், பல காரியங்கள் சம்பாதிக்கலாம், பல என்ன பண்ணா எது வேணாலும் இந்த உலகத்தை சம்பாதித்தா நீங்கள் மறிக்கும் போது ஒன்றும் உங்களுக்கு பின்னாடி வருவதில்லை. அல்லேலூயா. இதோ பார்க்கிற வேலையில் என்ன பண்ணா இயேசு தான் உங்களோட விடுவார். அல்லேலூயா. ஒரு மனிதன் பாடுகிறான், இல்லை பாச எங்கே டிவி பார்த்துட்டு நான் சினிமா பார்த்துட்டு கண்ணதாசன் அருமையாக பாடுகிறார். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. அல்லேலூயா. இதோ இயேசு மத்திய 27 சொல்லுகிறார், பார்க்கிறீர்களே இதோ சதா காலமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இதெல்லாம் உலக ரீதியிலே நடைமுறையிலே நடக்கிறது. யாரும் நம்ம மறித்தால் என்ன பண்ணா, மகன் மறித்தா நம்ம போவதில்லை, இல்லை அப்பா மறித்தான்னு என்ன பண்ணாங்க, யாரும் வருவதில்லை. அல்லேலூயா. கடைசி வரைக்கும் உன்னோடு கூட இருக்கிறேன்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம். அல்லேலூயா. இதுதான் இந்த காலை வேளையிலே துக்க வீட்டுக்கு போவதுனால. ஏன்னா அங்கே போனால் என்ன சிரிச்சுட்டு இருப்பார். நான் தப்பு இல்லை, கல்யாண வீட்டில் போனால் சிரிக்காம அப்புறம் என்னக்கா அழுதுட்டா இருப்பார்கள். இந்த புடவை வச்சுக்க என்ன வேலை, அந்த புடவை என்ன கட்டியிருக்க என்ன வேலை, இது என்ன வேலை, அது என்ன வேலை, என்ன இவ்வளோ நகை போட்டிருக்கா, அவ்வளோ நகை போட்டிருக்கேன், சரி மாப்பிள்ளை வந்திருக்கா, பொண்ணு வந்திருக்கா, நம்ம பிள்ளைங்களாம் பெருசாக இருக்குமே. இது உலக ரீதியிலே இந்த கல்யாணத்திலே சந்தோஷமாக பேசுகிறத பார்க்குறோம். முடிந்த உடனே என்ன பண்ண அவர்கள் போய்விடுகிறத பார்க்குறோம். ஆனால் அந்த துக்க வீட்டில் மாத்திரம் என்ன பண்ணனா எல்லாரும் உட்காந்து அழுகிறத பார்க்குறோம். 3 விதமாக அழுவார்கள். பைபிள் காலேஜில் என்னுடைய பிரின்சிபால் சொன்னார், டீச்சிங் பண்ணி கொண்டிருக்கவில்லை, நீ மறிக்கிற வரைக்கும் என்ன பண்ணா எல்லாவற்றையும் கற்றுக்கொள்றதுக்கு இருக்கு. நீ மறிக்கிற நேரம் வரைக்கும் எனக்கு என்ன பண்ணா சாவர வரைக்கும் நீ கற்றுக்கொள்வது அதிகமாக இருக்கும். நான் ஒரு நாள் கேட்டேன், அவர்கிட்ட பயப்படாமல், நாங்கள் தான் செத்து போகிறேன்னா அப்படியே இருக்காங்க, இது அவங்க எப்படி இருந்தாங்க ஏது இருந்தாங்க இல்லை நெவர்ன்னு சொன்னாங்க. அப்போ அந்த சூழ்நிலையிலும் என்ன பண்ண இன்னும் நடக்குது என்று சொல்லி உனக்கு ஞானங்கள் பிறக்கணும், அறிவு பிறக்க வேணும். தண்ணீரோடு தாரையாக வந்து அழுகிறதை பார்க்கிறோம். அப்பா என்ன பண்ணா விட்டுட்டு போட்டீங்கன்னா அழுகிறத பார்க்கணும். என்னை வளர்த்திய பூனி என்ன பண்ணா மகளை மகனை என்ன பண்ண அழுகிறத பார்க்கிறோம். எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி என்ன பண்ண அழுகிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த பிள்ளையுடைய பார்க்கிற வேலையில அந்த வளர்த்தின பாசத்தை பார்த்து என்ன பண்ண தாய் முன்பாக இறந்து விட்டார்கள், தகப்பனை இறந்து விட்டார்கள் சொல்லி என்ன பண்ணா அது என்ன வைத்திருக்காள் ஏது வைத்திருக்கான்னு சொல்லி இல்லை பார்க்கவில்லை. சொத்து வித்தெல்லாம் அப்பா என்னை விட்டுட்டு இருப்பீங்க. சொந்த பந்தங்கள் இருந்தாலும் அந்த அழுகை என்ன பண்ணா இயற்கையாக வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அது உண்மையாக அழுகிற அழுகை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 2வது ஒரு அழுகை இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். துக்க வீட்டில் சும்மா பேருக்கு என்ன பண்ண சொன்னா அழுக வேண்டியது. மூக்க சிந்தி என்ன பண்ணா வள்ளினாலும் மூக்க சிந்தி என்ன பண்ணா தூக்கி போடுறத பார்க்கணும். ஐயோ பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகிறான்னு நினைப்போம். அது என்னன்னா என்ன பண்ணா இவன் ஒரு ஆம்பளை எடுத்துக்க தகப்பண்ண எடுத்துக்க தாயை எடுக்க வேண்டாம் பெற்றது அதை போய் தொலைஞ்சாய நம்மளை விட்டு இவனை பார்த்து என்னன்னா என்னதான் சேர்த்து வச்சிருக்கேன் ஒன்று மேலே போய் தொலைஞ்சான்னு சொல்லிட்டு என்ன பண்ணா சளி எடுத்துட்டு அது தூக்கி போடுறது. அது யார் மேலே விழுவுதோ எங்கிட்ட போடுச்சுன்னு தெரியாது. 3வது அழுகையை பார்க்கிற என்ன பண்ண கண்ணிலே தண்ணி வெள்ளினாலும் கொஞ்சம் வர வைத்து கொண்டு இருக்கிறதே நம்ம பார்க்கலாம். என்ன ஏப்பா அழுகையில என்னதான் சேர்த்து வச்சுட்டு போனான் எனக்காக எல்லாத்தையும் ஆனதே விட்டுட்டு போயிட்டான். தங்கச்சியை பார்க்கணும், தம்பியை பார்க்கணும், அதை படிக்க வைக்கணும், இதை படிக்க வைக்கணும், இப்படி விட்டுட்டு போயிட்டான். என்ன அவன் வைத்தறிச்சலே நம்ம அழுகிறத பார்க்கணும். எல்லாவற்றை விட இந்த 3 சரீரீதியில
தகப்பன் என்ன சேர்த்து வச்சுட்டு போயிருக்கா, வீடு இருக்குதா, பேங்க்ல பேலன்ஸ் இருக்குதா, அது இருக்குதா, இப்படி 3 வகையிலும் ஒவ்வொருத்தர் அழுகிறதே நம்ம பார்க்குறோம். அங்கே ஞானம் பிறக்க வேண்டும், அதை தான் தொக்க வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறதே நம்ம பார்க்குறோம். 4வது என்ன பண்ணா, யாருமே அழுகாமலைன்னா அப்பனை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லாரும் பிள்ளைகள் நின்று கொண்டு 3 பொம்பளை பிள்ளைகள் 3 ஆம்பளை பிள்ளைகள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ரசிக்கப்பட்ட ஒரு தகப்பன். 150 ரூபா அந்த காலத்தில் சம்பளம் பெங்களூரில். அவர்கள் என்ன அழுதுட்டு அப்படி போகிறவில்லை, அப்பாவை பார்த்துட்டு போகிறவில்லை. எதை நினைத்தாலும் அன்பாக சந்தோஷத்தில் அழுது கொண்டு இருக்க அப்பா நம்மளை விட்டு போயிட்டார வளர்த்துறாங்க. அந்த 150 ரூபா சம்பளத்தில் போலீஸில் இருக்கிற வேலை, ஜெயிலுக்கு யாராச்சும் திருடன் வந்தாங்கன்னா அதில் தயிர் சாதம் ஏதோ சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. அப்போ அவனுங்களை கேட்பானுங்களாம், ஐயா நாங்களே தப்பு செஞ்சுட்டு வந்திருக்கோம், நீங்கள் வந்து ஏயா அதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க, வேண்டாங்க சாப்பிடுவோம், நீங்கள் எனக்கு ஒரு மகன் மாதிரி 3 மகன் இருக்கணும். அவனுங்க அதிலேயே நெகிழ்ந்து போய் விடுவானுங்களாம். ஏன் இப்படி ஒருத்தர் இருக்கிறீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் போலீஸ்லாம் உதைப்பானுங்க, அடிப்பானுங்க, அதை பண்ணுவானுங்க, இப்படி இருக்கிறீங்களா. கடைசியில் பார்க்குற வேலையிலே, அந்த மறித்து போகிற வேலையிலே சொந்தக்காரன் நெருங்கின கேட்டா, ஏயாப்பா என்ன இறந்த போறிய சாம்பிள் 6 பிள்ளைங்கள் இருக்கு, என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டான். அவர் தலைமாட்டில் சாவறது முன்னாடி இழுத்துருக்கிறதுலேருந்து இதுன்னு சாப்பிடாதான். அப்போ சொன்னாராம், என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ண சொன்னார், சொத்தை எதையும் சேர்த்து வைக்கவில்லை, இதிலேயே எல்லா சொத்துகளும் இருக்குதுன்னு சொன்னார். அல்லேலூயா. இம்மைக்கும் மறுமைக்கும் இந்த உலகத்திலே நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணா, இதுல தான் எல்லாமே இருக்குது. அல்லேலூயா. இந்த உலகத்திலே நீ எப்படி சம்பாதிக்க வேண்டும், எப்படி நீ வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்றதுக்கு இதே வேதத்திலிருந்து உனக்கு என்ன பண்ண சொன்னா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நீ மேல போகிறதுக்கு ஞானத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே ஆண்டவருக்காக எப்படி வாழ்ந்து போக வேண்டும் என்று என்ன பண்ணா இந்த வேதத்திலே இருக்குது. அல்லேலூயா. எல்லாம் சிறு பிள்ளைகள், ஒன்றும் அப்பனை முறுமுறுக்கவில்லை, யாரும் எதுவும் பேசவில்லை. அதுகள் தலையெடுத்தது, படித்தது, வந்தது. மூத்த மகன் அண்ணன், தம்பிகளை கைவிடவில்லை, 2 தங்கச்சியும் கைவிடவில்லை. கர்த்தரை சம்பாதித்து கொடுத்த மகனுக்கு, மூத்த மகனுக்கு அப்படியா அந்த பிள்ளைகளை வளர்த்து ஒரு இன்கம் டாக்ஸில் கர்நாடகாவில் அவர் பார்க்கிற வேலையிலே முதல் மனிதனாக அதிகாரியாக இருந்தார். அல்லேலூயா. அப்படியாக பிள்ளைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டது. ஒரு பையன் ரவுடியாக மாறினான். அவனுக்காக அக்கா தங்கச்சியில் சோமனி எப்படியாவது ஒரு ஊழியக்காரனை ஆக்க வேண்டும் என்று சொல்லி அவனை என்னோடு கூட மதுரையில் வேதாந்த கல்லூரியில் படித்தார். படித்து மாறினார். வாடகை வீட்டில் தான் இருந்தார். இருந்தாலும் கஷ்டப்பட்டு வந்து திருமணமானது எல்லாம் செய்தார். கடைசியில் பார்க்கிற வெளியிலே நீ பெருசத்துக்கு கூட எப்பொழுதும் போவேன். நல்ல சொந்த வீடுகள், நல்ல சபைகள், சொந்தமாக கிட்டத்தட்ட 200-300 பேர் என்ன பண்ண சபைகள், கிளை சபைகள் இந்த கர்நாடகாவிலே தமிழை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது யோவானில் 12:24 ஒருவன் எனக்கு ஊழியை செய்தால், யாரு ஒருவன் எனக்கு ஊழியை செய்தால் என்ன பண்ணா பிதாவானவர் கனம் பண்ணுவார். அல்லேலூயா. இதுதான் இந்த காலையில். எந்த தெய்வத்தையும் குறை சொல்லல. எல்லா தெய்வத்தை விட, எல்லாத்திலையும் விட என்ன பண்ணா கோழி அடி, நீ மாடு அடிக்க, ஆடு அடி, அது அடி, இது அடி, எதுவும் கேட்க மாட்டேன். நீ பால் கூட அடின்னு கேட்க மாட்டேன். உங்களுடைய இருதயத்தை மாத்திரம் நீங்கள் கொடுங்கள் ஆண்டோடத்துல. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மாசு சொன்னா இன்னைக்கு என்ன பண்ண வியாதி சுகமான அடுத்த வாரம் வர மாட்டாங்க. இதே கதை தான் என் கதையும் சபை ஆரம்பிக்குது. ஆச்சுன்னா அடுத்த வாரம் வராது. அப்போ ஒரு ஐடியா பண்ணேன். என் மனைவிட்ட கேட்டால் உயிரோடு இருந்தார்கள். 2-3 வாரம் வர சொல்லுங்க, அவசரப்படாதீங்க, எதுவும் செய்யாதீங்க. ஒரு டாக்டரை பார்த்து விட்டு ஒரு சபை விசுவாசி பல வருஷமாக இருந்தவங்களோட கூட அவருடைய நண்பர் தான் அங்கே வந்திருக்காங்க. சபையில் சாந்தி என்று சொல்லி அழைத்துட்டு வந்திருக்கோம். அவள் பார்க்குற வேலையில் என்ன பண்ணா பாஸ்டா ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்துருக்கேன். அது பார்த்தா என்னன்னா உத்தரமாக போயிட்டு இருக்குதான். ஆனால் சரி பண்ண முடியல டாக்டர். நீங்கள் பாஸ்டர் சரியாகுவான்னு இது சொல்லி கூட்டிகிட்டு வந்தோம். நான் பார்த்தேன், ஏற்கனவே நினச்சிட்டோம்ல 2 வாரமாக ஓட்டுறோம். பண்ணல, இது பண்ணால் வராதுன்னு தெரியும்.
ஆள் ஒரு மாதிரியான ஆள், ஃபேஸை பார்த்தாலும் தெரியுது நம்மளுக்கு. அது ரொம்ப போக ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணுச்சுன்னா, அம்மாட்ட என்ன பண்ணா, அந்த சபை விசுவாசியில் சொன்னது, பாஸ்டர் நினைச்சா செய்ய முடியும், எனக்கு ரொம்ப போகுது, நான் நிச்சயமாக சபைக்கு தொடர்ந்து வருகிறேன்னு சொன்னேன். செஞ்சுனுச்சான் பாஸ்டர் ஏதாவது செஞ்சு விடுவோம் பாஸ்டர், ஓவராக போயிட்டுருக்கேன், ஃபீடிங் போயிட்டுருக்கேன், ஏன் ஆஸ்பத்திரிக்கு டாக்டரை போகிறது. சரி, கடைசியில் வந்தது, ஷோ பண்ணி விட்டாங்க, கருப்பாக இருந்தது மூஞ்சி. ஷோ பண்ணி போன உடனே என்ன பண்ணதுன்னா 1 மணி நேரத்தில் நின்றது. கடைசியில் இந்த டாக்டர்கிட்ட போக ஆரம்பிச்சு, ஓட ஆரம்பித்தது. என்னன்னு கேட்டேன், என்ன ஒரு மாஞ்சி தெளிவாக இருக்கு உன்னுடைய முகம், என்ன காரணம் என்ன? இல்லை, அவங்க கிறிஸ்டின் சர்ச் வச்சு இது ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க, லேடி டாக்டர். இப்படி ஒரு பாஸ்டர் இருக்காரு, நான் போனேன், ஜெபம் பண்ணி விட்டாருக்கோம், ரொம்ப சந்தோஷம், அந்த இயேசுவை நீ பிடித்து கொண்டு அந்த சபைக்கு நீ போ என்று சொன்னாங்க. அல்லேலூயா. அப்புறம் தொடர்ந்து வர ஆரம்பித்து கர்த்தருடைய நாமத்துக்கு. ஏன்னா நம்ம செஞ்ச உடனே எதுவும் செஞ்சாலும் என்னமுன்னா சரியா என்னமுன்னா அதோட உணர்வுகள் என்னன்னு தெரிய மாட்டேன். அதனால இந்த கொஞ்ச நாள் வந்தோம்னா இயேசுவை பற்றி சொல்லி அதை பற்றி சொல்லி அந்த கஷ்டங்கள்லாம் தெரிஞ்சாதான் என்ன பண்ணா, சரி இந்த சூழ்நிலையை நம்மளை விடுதலை செய்தார்னு சொல்லியிருந்தோம்னா சபைக்கு அப்படியே சபைக்கு ஆளுகளை சேர்த்தோம். அப்படியே அதுலேருந்து சேர்க்க ஆரம்பித்தோம். நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருவோம், சபைக்கு வரலைன்னா உனக்கு என்ன பண்ணா 7 பிசாசு வரணும், ஏதாச்சும் என்ன பண்ண பயப்படுத்தினா தானே வரும், ஏதாச்சும் ஒரு பயப்படுத்தி அதை படுத்தி என்ன பண்ணா. அப்படி ஒரு ஊழியக்காரருக்கு அப்படியாக சபையில் என்ன பண்ணா ஆட்களே நிரப்பாங்க. ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு எதுவும் கொடுப்பாருன்னு நம்ம அப்படி நடத்தலை, தேவனுடைய ராஜ்யத்துக்காகனா ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படியா நடக்க ஆரம்பித்தேன். வாசிகள் இனிமேல் 8வது அதிகாரத்துக்கு வாங்கள். தங்கத்துக்கே விலை உண்டு, முத்துக்கும் அதே பண்ணா விலை மதிப்பு உண்டுன்னு சொல்லி பார்க்கணும். அதை காட்டிலும் என்ன பண்ணா ஞானம் மிக முக்கியம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்திலே நம்ம வாழுவதற்கு என்ன பண்ணா ஞானம் மிக முக்கியமாக இருக்குது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எனக்கு ஒரு மனிதன் என்ன பண்ணா ரவுடியாக இருந்தான். தினகரன் போய் என்ன பண்ணா தஞ்சாவூரில் பெருசாக பண்ணான்னு இருட்டு நேரத்தில் மரத்தில் ஏறி கொண்டு என்ன பண்ணா கல்லை தூக்கி அடிக்கிறது, மண்ணை தூக்கி அடிக்கிறது. இது எப்படியே தெரிஞ்சு போய் என்ன பண்ணா அவனை போலீஸில் கொடுத்தார்கள். அந்த போலீஸரோட என்ன பண்ணா அவருடைய தகப்பனாரை பார்த்து விட்டு விட ஆரம்பித்தார். சுருக்கமாக சொல்கிறேன், கடைசியில் பார்க்குற வேலையில் அவனுக்கு 5 தங்கச்சிகள், ஒரு தம்பி, எல்லாம் நன்றாக காலேஜ் இன்ஜினியர் படிச்சிருக்காங்க. இவன் என்னன்னா 10வதுல ஃபெயில். அப்போ அந்த இயேசுவையை சொன்ன உடனே என்ன போங்கண்ணே, எல்லா தெய்வத்தை மாதிரி தான் அவர் தான், நான் என்னென்ன பெரிய இயேசுவை சொல்லிட்டு இருக்கீங்க. எப்படி இயேசுவை ஏற்றுக்கிட்டான். கடைசியில பார்க்கிற வேலையில அவனுக்கு ஒரு நாள் அழுதான இடத்துல வந்து தஞ்சாவூர் போயிருக்கல, என்ன ஏண்டா அழுகிறேன், நான் இயேசு ஏற்றுக்கிட்டேன். அப்போ அதுக்கு சொன்னா என்ன எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க, வெக்கமா இருக்குதுண்ணே, 2 வாட்டி ஃபெயில் ஆகிட்டேன், அட்டம் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்க்குறவங்களாம் சரிக்கான பிள்ளை தங்கச்சி படிக்குது, தம்பி படிக்கிறான், நீ ஏன் அப்படி இருக்கு. அப்போ தான் அவனோட வாழ்க்கையில் என்ன பண்ணா அந்த பிசாசு போன உடனே என்ன பண்ணா அவனோட வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஞானம் ஆரம்பிக்க. நம்ம அந்த உலகத்திலே நாம் எப்படி வாழுகிறது என்று சொல்லி அல்லேலூயா. இதை தான் இன்னைக்கு பார்க்கிறது. 2 யோவான்ல அந்த இதில் இருந்த அந்த வசனத்தை பிடித்து என்ன பண்ணா ஜோம் பண்ணினா கர்த்தர் அவனுக்கு அழகாபத்து பேங்க்ல ஒரு அட்டெண்டர் வேலை எக்ஸாம் எழுதி கிடைத்தது, நன்றாக இருந்தான். அவன் கடைசியில் கிளார்க்காக மாறினான். இந்த எக்ஸாம் எழுதி அவனுக்கு ஒரு மனைவி, இவனோட பிஎட் பிடிச்சது, இவனாச்சு 10th பிஎட் பிடிச்சது. 2 மகன்களை கொடுத்தார்கள், நன்றாக வீடாக கட்டினான். அவனுடைய ஒரே ஒரு நல்ல காரியம் என்னன்னா, எங்கே போனாலும் எனக்கு சங்கடமாக இருக்கு, எங்கள் அண்ணன் மூத்த அண்ணன் இயேசுவை கண்ணை திறந்த எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லிடுறா யாரை பார்த்தாலும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆஃப்டே பேங்க் அழகாக பார்த்து லீவு விட்டோன்னே வீட்டில் வந்து சாப்பிடுவான். கிட்டத்தட்ட 1-1.5 மணி நேரம் பிரயாணம். சாப்பிட்டு விட்டு ஒரு ஜோல்னா பைய போடுவார். போட்டுட்டு என்னன்னா கேம்பஸில் எடுத்து வச்சுட்டு போவார். சாயந்தரம் வரைக்கும் 8 மணி 9 மணி ஆகும். வீட்டில் யாரும் மனைவி சொல்ல மாட்டார். ஞாயிற்றுக்கிழமை பிரசங்க முடியும். அவங்களுக்கு கொடுக்கறதை பார்க்கிற வேலையிலே அந்த ஒரு நாளே பார்க்கும்போது என்ன பண்ணா மண்டை காஞ்ச போய் எனக்கு தெரியும். நானும் சபையை வச்சு நடத்தணும். அந்த சூழ்நிலையில பார்க்கிற வேலையில என்ன பண்ண சொன்னா, உனக்காக ஆண்டோட வார்த்தையை நீ பிரசங்கம்
சிஸ்டர் பாக்கியமேரி, அந்தோனியம்மா இருக்காங்களா? அந்தோனியம்மா வாங்க. ஆமா, யாரை பார்வதி அம்மா வாங்க. செல்லம்மா வாங்க. செல்லம்மா அந்தோடைய பொறுமை பொறுமையா வருவாங்களே. கண்ணம்மா, சரியா? ராஜேஸ்வரி, பவுலி, வெள்ளையம்மா, நம்ம வெள்ளையம்மா, கலை, கல்யாணி சிஸ்டர் அம்மா இங்க வாங்கம்மா. குமார் சீதா பொன்மரிட்ட பாஸ்டர் அவர் வாருங்க, கொண்டு வருவார். பாஸ்டர் மரியம் பிச்சை அவர்கள் வர வேண்டும் கேட்டுக்கொள். மரியாதாஸ் அவர்கள் இது வரைக்கும் பழைய துணி தான் கொடுத்துருக்க, அவரே போட்டுருக்க, வேற யாருக்கும் கொடுக்கல. இது புது துணி எடுக்கும் அவருடைய சின்ன காணிக்கை அவருக்கு ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் கொடுக்கிறோம். ஒரு பாஸ்டருடைய துணையார் அவர்களுக்கு உள்ளார சத்தம் கேட்குது நிறைய பேர். தெரியுதா? சாப்பாடு வந்துச்சா? கூட்டம் அங்கே இருக்கு இல்லையா, கவர் பண்ணும். போங்க போங்க அங்கே போங்க. வைங்க சார், வைங்க வைங்க. அப்படியே அடுத்த ஒரு கரண்ட் கொடுமா, எடுத்து காய்ச்சி எடுத்துருவாங்க. நூறு இலைக்கு ஃப்ரெண்ட்ஸே வாங்க. என்ன வெளியில நிக்கிறீங்க, உள்ள வர மாட்டீங்க? என்ன சார், எங்கே சார் போனீங்க? பாருங்கப்பா, ஏன் இருக்குங்க ரெண்டு பேருக்கு
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, இந்த மாலை வேளைக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ, இந்த நாளே ஆண்டவரே, நீ இந்த பிரசனத்தை ஆண்டவரே, இந்த நாட்களிலே இந்த சபையாரே ஆண்டவரே, சங்க உறுப்பினருக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ, பாஸ்டர் டேனியல் அம்மா பாட்டு பாடுவார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியான இந்த மாலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஊழியர்களாய் நாங்கள் ஒரே குடும்பமாய் ஒரு சபையாய் ஆண்டவரே ஒரு ஐக்கியத்தில் இருந்து செயல்பட கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நிறுவனத்தை கத்திர ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய மகனை கத்திர ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதில் இருக்கிறதான பணி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ பிள்ளைகளையும் இந்த கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் அபிரதமாய் ஆசீர்வதிப்பீராக. எடுக்கிற எல்லா முயற்சிகளும் சக்சஸ் ஆயிருப்பதாக. ஆண்டவரே, இந்த நிறுவனத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா பொல்லாத வல்லமைகளை நாங்கள் அதம் பண்ணி போடுகிறோம், நிர்மலமாக்கி போடுகிறோம். ஆண்டவரே, எடுக்கிற எல்லா திட்டங்களும் செயல்பாடுகளும் ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அபிரதமாய் நீர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே உடைய மகன் ஆண்டவரே ஆசீர்வதிங்க. போகும்பொழுது வரும்பொழுதும் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க. இரத்த கோட்டைக்குள்ள மூடுங்க, மறைத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, செயலாளர் பொருளாளருக்காக நாங்கள் செபிக்கிறோம். உறுப்பினர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எல்லாரையும் தனித்தனியாய் பேர் பேரா நீர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். இவர் செய்கிற எல்லா நலத்திட்ட காரியங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அதிகமாய் ஆசீர்வதிப்பீராக. 1000 மடங்கு பெருக செய்வீராக. இதை விட அதிகமாய் அநேகருக்கு கொடுக்கிற உள்ளங்களை பிள்ளைகளை எழுப்பி தருவீராக. இந்த நிறுவனமானது அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாற்ற முடியாது நாங்கள் செபிக்கிறோம். எல்லா விதமான சத்துருவின் கிரியைகள் அகன்று போவதாக. எல்லா மனுஷனுடைய தந்திரங்கள் நிர்மலமாக்கி போடுவதாக. நீரே இந்த நிறுவனத்தை நடத்துவீராக, வழிநடத்துவீராக. திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். வேண்டிய ஞானத்தை, கிருபைகளை, வரங்களை ஆண்டவரே தந்து ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். இது இருக்கிறதான ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு நேரத்திலும் இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
பிரைஸ் தி லார்ட். நம்முடைய நமது சங்கத்தின் கிருபை சார்ந்தகிரி ஃபவுண்டேஷன் ஸ்தாபனத்தின் சார்பாக நம்முடைய முன்னாள் சங்க தலைவர் ஐயா ஏ தர்மராஜ் அவர்களுடைய ஞாபகத்தமாக 11வது வருடம் நினைவு நாளை நாம் கொண்டாடுகிறோம். வருடமாக இந்த வருடத்தில் அவருக்காக சங்கத்தில் இருக்கிற நம்ம சபை ஊழியர்களுக்கும் சபையோட சில மாணவர்களுக்கும் கல்வி நிதி உதவி, சில விதவிகளுக்காக அவருடைய தேவைகளுக்காக பொருளாதார உதவிகள் செய்யப்படுகிறது வருடமாக. அப்படியாக நம்முடைய சங்கத்தின் சார்பாக பல நல்ல காரியங்கள் இந்த வருடத்திலே தேவனுடைய கிருபையினாலே நம்முடைய ஐயா தர்மராஜ் அவர்கள் சார்பாக இந்த வருடத்திலே நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். அதனாலே கர்த்தர் தாமே இந்த வருடத்தில் எல்லாவற்றையும் வழிகளை வாசலை திறந்து கர்த்தரின் அதிகமான காரியங்களே அநேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும், பல சபை கிளைகளை ஆரம்பிக்கவும், மற்ற அநேக காரியங்கள் நாங்கள் செய்வதற்கு தேவன் தாமே உதவி புரியும்படியாக நாங்கள் அதிகமாக வேண்டுகிறோம். எங்களுக்காக சபையார்கள் அநேகரும் மற்ற ஊழியக்காரர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் தாமே இந்த நாட்களிலே அவர் உதவி புரிவார் என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஐயாவுக்கு வருடமாக ஞாபகப்படுத்துவதற்கு நினைவு காரியங்களே நினைவு கூறுதல் நினைவு கூறுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், முன்னாள் நிர்வாகஸ்தர்கள் முன்னாள் பிஷப் ரெவரண்ட் ஜே சாண்டகிரி மற்றும் அவருடைய தம்பி ரெவரண்ட் பால் சாண்டகிரின் இந்த கிருபை சாண்டர் ஃபவுண்டேஷனை பட்டுக்கோட்டையிலேயே ஆரம்பித்தது. அதை ஆரம்பித்ததுக்கு பின்பாக, அவர்கள் மறித்தது பின்பாக நம்முடைய ஐயா தர்மராஜ் ஐயா அவர்கள் தர்மராஜ் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட 75லிருந்து 2015 வரைக்குமாக ஏறத்தாழ 35 வருடமாக இதில் அநேக நல்ல காரியங்களே இதில் அநேக பிரச்சனைகள், கோர்ட்டுகள் மற்ற காரியங்களிலிருந்து விடுதலை செய்து இந்த சங்கத்தை திறம்பட நடத்தி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது நான் இதிலே செயலாளராக இருந்தேன். அதனாலே எனக்கு அநேக நல்ல காரியங்கள் செய்தது, அவர்கள் செய்த நினைவு காரியங்கள் அனைவற்றையும் செய்த நினைத்ததுனாலே அதுக்கு முன்பாக அவர் மறித்ததுக்கு பின்பாக முன்னாள் அவருடைய சார்பாக சங்கத்திலே துணைத் தலைவராக திரு அருள்ராஜ் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களை தலைவராக நீங்கள் வாருங்கள் என்று சொன்னதுக்கு வேண்டாம் என்று சொல்லி சங்கத்தின் சார்பாக 2015 என்னை தலைவராக ஏற்றார்கள். அதற்கு பின்பாக இந்த சங்கம் திருச்சியிலே மாற்றிக்கொண்ட அந்த முன்னாள் தலைவர் அவர்கள் திருச்சி மாவட்டத்திலே மாவட்ட பதிவாளர் சொசைட்டி சார்பாக அவருடைய கண்ட்ரோலிலே இந்த சங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் தாமே அவர்கள் ஆண்டவர் அதிகமான காரியங்கள் செய்ததாக, நன்மையான காரியங்கள் சங்கத்துக்காக தன்னை தியாகம் செய்து அவருடைய பொருள்கள், அவருடைய நிலங்கள் எல்லாவற்றையும் விற்று இதற்காக செலவு செய்த ஒரு அருமையான மனிதர் அவர். அதற்காக நான் தலைவராக பொறுப்பெடுத்தது பின்பாக அதை வருடமாக இந்த 11வது வருடத்தை நாங்கள் அதை சபையாரமாக, உறவினருமாக, நண்பர்களுமாக அநேக சார்பாக நாங்கள் நினைவு கூர்ந்து இதை நடத்தி கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே மேல்மேலும் இதை ஆசீர்வதிக்கும்படியாக, தேவன் தாமே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தரிடத்திலே நாங்கள் கொண்டாடுகிறோம்.